லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன சீதா, புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? ஆமா, புதுசா தான் பாக்குறேன். இப்போ நான் பாக்குறது நான் கல்யாணம் பண்ண மார்க்கண்டேயன் தானா இல்ல வேற யாரையாவது பாக்குறேனான்னு தெரியல. ஐயோ, உங்களுக்கு என்னமா கோவம் வருது? என்னால நம்பவே முடியலங்க. இத்தனை வருஷத்துல நீங்க இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லங்க. சீதா, உன்னை ஒருத்தன் அழ வைக்கிறான், ஒருத்தன் கஷ்டப்படுத்துறான், உன் மேல வீண் பழி சுமத்துறான்னா அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அது நம்மளை பெத்தவங்களா இருந்தாலும் சரி, நாம பெத்ததுங்களா இருந்தாலும் சரி. இத்தனை வருஷம் ஒன்னா இருந்திருக்கோம், உன்னை பார்த்து அவன் பிள்ளைய நீ தான் இப்படி பண்ணன்னு அநியாயமா பழி போடுறான்னா அது அந்த ஆண்டவனுக்கே அடுக்குமா? அதான் 4 வேளு வெளுத்து விட்டேன். அந்த ராஜா மாமியார் ஒருத்தர் தான் ரொம்ப நாள் பெண்டிங்ல இருந்த அக்கௌண்ட் நம்மளை என்னைக்கு ஹாலுக்கு அனுப்பிச்சோ அன்னைக்கே கொடுத்துருக்க வேண்டியது. இன்னைக்கு தான் அதுக்கான நேரம் அம்சமா செட் ஆச்சு. அதான் இன்னைக்கு வட்டியை முதலுமா கொடுத்தாச்சு. இருந்தாலும் ராஜா பாவம் தானங்க. அவன் பொண்டாட்டி முன்னாடியே போட்டு அவன் அடிச்சிட்டீங்களே. யாரு அவனா பாவம்? உன்னை அப்படி சொன்னவனா பாவம்? இந்த பாரு, அடுத்த முறை இந்த மாதிரி ஏதாவது நடக்கட்டும், அப்புறம் இருக்கு. அடேங்கப்பா, பெரிய ரவுடி தான் நீங்க. என்ன சீதா, என்ன பார்த்தா ரவுடி மாதிரியா இருக்கு? ஆமா, இந்த ரவுடி கூட கிடையாது, பெரிய தாதா. அப்புறம் இன்னும் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே, அது டான். அந்த மாதிரி நீங்க. எனக்கு பிடிச்ச படம் எது தெரியுமா? எதுக்கு சிரிக்கிறீங்க? அது என்ன படம்னு எனக்கு தெரியும். அப்போ என்ன படம்னு சொல்லுங்க. உனக்கு பிடிச்ச படம் நம்ம வாத்தியாரோட படம், எங்க வீட்டு பிள்ளை. கரெக்ட் தானே? நான் தான் இப்ப உன்னோட எம்ஜிஆர். ஓ, நீங்க எம்ஜிஆர்னா அப்ப நான் யாரு? நீ தான் என்னோட சரோஜா தேவி. என்ன இருந்தாலும் புள்ளைங்க கண்ணு முன்னாடி அடி வாங்கறத பாக்குறதுக்கு மனசுக்கு கஷ்டமா தாங்க இருந்துச்சு. இங்க பாரு, முருங்கைய ஒடிச்சு வளர்க்கணும், புள்ளைய அடிச்சு வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. அடிச்சு வளர்க்க வேண்டிய வயசுல அவங்கள அடிச்சு வளர்த்திருந்தா இன்னைக்கு இந்த அளவுக்கு மோசமானவங்களா இருந்திருக்க மாட்டாங்க. நம்ம வளர்ப்பு சரியில்லாம போச்சு. அதனாலதான் இப்படி வளர்ந்து நிக்கிறானுங்க. அதனாலதான் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு விட்டேன். இனிமேலாவது அவனுங்களுக்கு புத்தி வந்து திருந்துனா சரிதான். என்ன பாக்குற? நீங்க என்னதான் ருத்ர தாண்டவம் மாதிரி கோவத்துல இருந்தாலும் அந்த சவுக்க சொல்றதுல ஒரு ஸ்டைலும் இருந்துச்சு. ஓ, ரொம்பதான் ரசிச்சிருக்க போல இருக்கு. ஆமா, ஒரு பக்கம் புள்ளைங்க அடி வாங்குறது வேதனையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்க ஸ்டைலான அந்த கோவமும் நீங்க சவுக்க சுழட்டினதும் அடடடடடா பாக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு மனுஷனுக்கு கடைசி வரைக்கும் அவனை பெத்தவங்களோ பிள்ளைங்களோ கூட வரமாட்டாங்க. ஆனா அவன் பொண்டாட்டி மட்டும்தான் கடைசி வரைக்கும் அவன் கூட இருப்பா. பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு புருஷனா என்ன செய்யணுமோ அதைத்தான் நான் செஞ்சேன்.
என்ன எல்லா வேலையும் முடிஞ்சுதா? ஆ முடிஞ்சிடுச்சுமா. இந்த மொட்டை மாடியில வரமிளகா காய போட்டிருந்தேனே, எடுத்துட்டியா? ஆ எடுத்து டப்பால போட்டு வச்சிட்டேம்மா. சரி, நீ கிளம்பு. ம். நாளைக்கு காலையில 7 மணிக்கெல்லாம் வந்துரு. நான் கோயிலுக்கு போகணும். இல்லம்மா. என்ன, வர முடியாதா? இல்லம்மா. இன்னைக்கு சம்பளம் தரேன்னு சொல்லியிருந்தீங்க. ஓ, ஆமால்ல. எடுத்து வச்சேன், ஆனா மறந்துட்டேன். இரு. ம். அம்மா, இதுல 1000 ரூபாய் கம்மியா இருக்கு. ஆமா, 3 நாள் லீவ் போட்டல, அதான் புடிச்சிட்டு கொடுத்துருக்கேன். அடுத்த நாள் வந்து மொத்த துணியும் துவைச்சனேம்மா. எல்லா வேலையும் சேர்த்து வச்சு பண்ணனேம்மா. ஓ, அப்ப நான் தப்பா அநியாயமா காசை பிடிக்கிறேன்னு சொல்ல வரியா? அப்படி சொல்லலம்மா. கொஞ்சம் செலவு இருக்கு. 1000 ரூபாயை புடிச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அதான். உன் கஷ்டத்துக்கெல்லாம் நான் காசு கொடுக்க முடியுமா? உனக்கு பேசின சம்பளத்தை தான் கொடுக்க முடியும். இஷ்டம்னா வேலை பாரு, கஷ்டம்னா வேற ஆளை பாத்துக்கிறேன். சும்மா என்கிட்ட ரூல்ஸ் பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. இல்லம்மா, பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி சரி. அம்மா, ஒரு சின்ன உதவி. என்ன உதவி? அந்த 1000 ரூபாய் கடனா வேணுமா? அடுத்த மாசம் சம்பளத்தையும் இப்பவே அட்வான்ஸா கொடுத்தா ரொம்ப உதவியா இருக்கும். என்னது, அட்வான்ஸா? ஆமாம்மா, ஒரு முக்கியமான செலவு இருக்கு. அடுத்த மாசம் நீங்க சம்பளம் தர வேண்டாம், கழிச்சுக்கோங்கம்மா. இன்னைக்கு தான் முதல் மாசம் சம்பளம் வாங்கியிருக்க, அதுக்குள்ள ஒரு மாச சம்பளத்தை அட்வான்ஸா கேக்குற. அதான் அடுத்த மாசம் கழிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேனே. ஒரு அவசர தேவை இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட கேக்குறேன். உங்களை விட்டா நான் வேற யார்கிட்ட கேட்க முடியும்? நல்லா தான் பேசுற. சரி சரி, இரு வர. இந்த கேட்டதும் அட்வான்ஸ் கொடுக்குறேன். என்ன மாதிரி முதலாளி கிடப்பாங்களா? எங்களுக்கும் மனசு இருக்கு. ம். சரி, ஒரு மாசம் சம்பளத்தை அட்வான்ஸா வாங்கிட்டு போய் நாளைக்கு வேலைக்கு வராம நின்னுட மாட்டியே? ச்சே, அப்படியெல்லாம் பண்ண மாட்டேம்மா. சரி. அப்போ நான் கிளம்புறேம்மா. ம். சீதா. அம்மா. சீதா, நீ வந்ததும் சொல்லணும்னு நினைச்ச, மறந்துட்ட. 3 நாள்ல விஜயதசமி வரப்போகுது. வீடெல்லாம் ஒரே ஒட்டடையா இருக்கு. கொஞ்சம் ஒட்டடை அடிச்சிட்டு கிளம்புறியா? என்ன ரொம்ப யோசிக்கிற? நீ கேட்டதும் நான் யோசிக்காம அட்வான்ஸ் கொடுத்தா நீ என்னமோ ஒரு வேளைக்கு இவ்வளவு யோசிக்கிற? அதெல்லாம் யோசிக்கலம்மா, நான் செய்யறேன். அப்படியே அந்த பெட்ஷீட்டு, கட்டைனை எல்லாத்தையும் ஊற போட்டு ஒட்டடை அடிச்சிட்டு போகும்போது அதையும் துவைச்சு காய போட்டுரு. அப்படியே அதை காயப்படும் போது மேலே காஞ்ச துணியை எடுத்து மடிச்சு வச்சுட்டு போயிரு. மார்க்கண்டேயன் சார். இந்தங்க உங்கள் மாத சம்பளம். தேங்க்யூ சார். சீதா. அம்மா. சொல்லுங்கம்மா. கொஞ்சம் ஸ்நாக்ஸ், ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. ம்.
டேய் நீலகண்டா, பார்க்க நீதான் கூப்பிட்டியா? என்னடா நீலா இந்த வயசுல கூட பயப்படுற? என்னப்பா செய்யுது? பிறந்ததும் அப்பாவுக்கு பயப்படுறோம், அப்புறம் ஸ்கூலுக்கு போனா வாத்தியாருக்கு பயப்படுறோம், வேலை பார்க்குற இடத்துல முதலாளிக்கு பயப்படுறோம், வயசான காலத்துல பிள்ளைங்களுக்கு பயப்படுறோம். இப்படி பயந்து பயந்து வாழ்றதே வாழ்க்கையா போயிட்டு இருக்கு. இப்ப பாரு, உனக்கு பயந்து ஒரு சீரட்டை கீழே போட்டு அணைக்க வேண்டியதா போயிடுச்சு. அம்மா, நீங்க சொன்ன வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நான் இப்போ கிளம்பலாமா? இன்னும் ஒரு வேளை மட்டும் இருக்கு, அதையும் செஞ்சுட்டு போயிடுறியா? சொல்லுங்கம்மா. ஃப்ரிட்ஜில் மஷ்ரூம் இருக்கும், டின்னருக்கு மஷ்ரூம் பிரியாணி பண்ணி ஹாட் பாக்ஸில் வச்சிரு. என்னப்பா, எதுக்கு இப்படிலாம் செய்யற? ரொம்ப தேங்க்ஸ் நீலா. முதல் மாசம் சம்பளம் வாங்கியிருக்கேன்டா. அட பாரா, வாழ்த்துக்கள் மார்க்கு. நம்ம ஓனரு காசு விஷயத்துல கரெக்டா இருப்பாரு. மாசம் பிறந்தா டான்னு சம்பளத்தை கொடுத்துருவாரு. சம்பளம்னு ஒன்று வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு. எப்படியெல்லாம் வேலை பார்த்து எவ்வளவு பெரிய பெரிய சம்பளம்லாம் வாங்கியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த சம்பளம் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம்டா. இந்த காசு அப்படியே கொண்டு போய் அந்த ராஜா பையன் மூஞ்சில விட்டு எறியணும்டா. டேய் இருடா, ஏன் எப்ப பார்த்தாலும் சீரியஸாவே பேசிட்டு இருக்க? முதல் மாசம் சம்பளம் வாங்கியிருக்க, முதல்ல சீதாவுக்கு ஏதாவது வாங்கி கொடு. ஆமாண்டா நீலா, இது எனக்கு தோணாம போச்சே. ஆமா மார்க்கு, எவ்வளவோ கஷ்டத்தை 2 பேரும் அனுபவிச்சிட்டீங்க. முதல்ல சீதாவுக்கு உன் கையால ஏதாவது வாங்கி கொடுப்பா. நீ சொல்றது கரெக்டு தான்டா. சரி, என்ன வாங்கி தரலான்னு இருக்க? அதான் யோசனையா இருக்கு. ஒரு நல்ல பட்டு புடவையை எடுத்து கொடுத்து எங்கேயாவது கோயிலுக்கு கூட்டு போடா. முதல்ல எல்லாம் சீதா காதுல கையிலன்னு நகை போட்டு அவ்வளவு அழகா இருப்பா. அவ எப்பவுமே நகை இல்லாம இருக்கவே மாட்டா. இப்ப அவ கழுத்துல மஞ்ச கயிறையும் வெறும் காதோடையும் பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அவளுக்கு ஒரு கம்மல் வாங்கி கொடுக்கலான்னு தோணுது. ஏ மார்க்கு, தங்கத்துல கம்மல் வாங்கி தர அளவுக்கு சம்பளம் வாங்கியிருக்கியா? தங்கம் என்ன விலை விக்குது தெரியுமா? இன்னைக்கு விலைக்கு தங்கம் 38,000 ரூபாய். அதுக்கு செய்குலி, சேதாரம், ஜிஎஸ்டி எல்லாமே தனி. ஆமாடா, நானும் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டேன் போல இருக்கு மார்க்கு. தங்கம் மாதிரியே 1 கிராம் கோல்டுல செஞ்சு தருவாங்க. அதை வேணா நீ வாங்கி கூட. எப்படிடா நீலா இந்த மாதிரி மேட்டர்லாம் இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க? டேய் போய் சந்தோஷமா வாங்கி கொடு. சரிடா நீலா, நான் வரேன். அப்புறம் என்ன மிஸ்டர் மார்க்கண்டேயன், எதுக்கு இப்ப வீட்டுக்கு போகாம இங்க வர சொன்னீங்க? காரணமா தான். அதுதான் என்ன காரணம்னு கேக்குறேன். சீதா, அம்மனை பாத்தியா? நான் பாத்துட்டு தாங்க வரேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. சொல்றேன். நம்ம கல்யாணம் ஆன புதுசுல இந்த கோவிலுக்கு வந்தப்ப நீ என்ன சொன்னன்னு ஞாபகம் இருக்கா? அம்மன் காதுல இருக்கிற கம்மல் கண்ணை பறிக்குதுன்னு சொன்னேன். ஏதோ அப்போ தெரியாம சொல்லிட்டேன். அதுக்காக இங்க வரும்போதெல்லாம் அதையே கேப்பீங்களா? என்ன பண்றது, இங்க வந்தாலே எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. என்ன கிண்டல் பண்ணதெல்லாம் போதும். எதுக்காக வர சொன்னீங்கன்னு சொல்லுங்க. கண்ணை மூடு. என்ன பில்டப் எல்லாம் பலமா இருக்குதே. கண்ணை மூடு சொல்றேன்.
இப்ப கண்ணை தர. ஐயோ, என்னங்க இது? கம்மல் சீதா. அது தெரியுது. இப்ப இருக்கிற கஷ்டத்துல எதுக்குங்க கம்மல்லாம்? நான் கேட்டனா? நீ கேட்டாதான் வாங்கி கொடுக்கணுமா என்ன? எனக்கு தோணிச்சு வாங்கி கொடுத்தேன். நல்லா இருக்கா சீதா? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட என்ன கேட்டாலும் நீ எதுவும் வேண்டான்னு தான் சொல்லுவ. இந்த கோவில்ல நீ அம்மன் கம்மல் நல்லா இருக்குன்னு சொன்னப்பதான் நான் உனக்கு கம்மல் வாங்கி கொடுத்தேன். அது மாதிரி தான் இதுவும். போட்டுக்கோ. எப்பவும் உன்னை நகையோட பார்த்து பார்த்து உன் கையில காதுல எதுவும் இல்லாம பார்க்க முடியல சீதா. அதான் சம்பளம் கைக்கு வந்த உடனே உனக்கு தோடு வாங்கிட்டேன். இதை நான் நிறைய தடவை யோசிச்சேன். ஆனா அதுக்கு இப்பதான் நேரம் அமைஞ்சிருக்கு. என்னங்க, சம்பள பணத்துல இந்த நகைய வாங்கிட்டீங்களே, ராஜாவோட வட்டிக்கு என்ன பண்ணுவீங்க? அவன் கிடக்குறான், அவனை நான் பாத்துக்கிறேன். நீ கம்மல் போட்டு பாரு. போட்டுக்க சீதா. போடு. எடுத்து இதெல்லாம் வாங்குற அளவுக்கு டிரைவர் வேலைக்கு சம்பளம் தராங்களா? இது கவரிங் தான் சீதா. கூடிய சீக்கிரம் தங்கத்துல போட்டு உன்னை பழைய சீதாவா மாத்துறேன். நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இதை வாங்கும்போது கூட இது உனக்கு நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோன்னு சந்தேகமா தான் வாங்கினேன். ஆனா இதை நீ போட்டதுக்கு அப்புறம் தான் கம்மலும் வளையலும் ரொம்ப அழகா இருக்கு. நேரமாச்சு, நம்ம வீட்டுக்கு போலாம். இப்ப அவ்வளவு அவசரமா வீட்டுக்கு போய் என்ன செய்ய போறோம்? இங்க எவ்வளவு நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போவோம். அதெல்லாம் வேண்டாம், வாங்க போலாம். இப்படியே நடந்து போனா ரொம்ப நல்லா இருக்கும் சீதா. ஆமாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு. ஏங்க, வண்டி எடுங்க. வண்டியா? என்ன பழைய ஞாபகத்துல இருக்கியா? நமக்கு இருந்த ஒரே வண்டியை தான் உன் புள்ள எரிச்சிட்டானே. உனக்கு ஏது பணம்? நீங்க மட்டும்தான் சர்ப்ரைஸா கிஃப்ட் தருவீங்களா? நாங்கெல்லாம் தரமாட்டோமா? எனக்கு இன்னைக்கு முதல் மாசம் சம்பளம் கொடுத்தாங்க. அதோட அடுத்த மாச சம்பளத்தையும் கேட்டு வாங்கி வண்டி வாங்கிட்டேன். நல்லா இருக்கா? என்ன பாக்குறீங்க? வண்டி எடுங்க, ஒரு ரவுண்டு போவோம். ரொம்ப தேங்க்ஸ் சீதா.
எதுக்குங்க எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்றீங்க? போதும் ஃபீல் பண்ணதுல, வண்டி எடுங்க. போலாமா சீதா? போலாம் போலாம்.